எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அவங்க இந்த கைதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பேசினேன், ஏன்னா எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் நேற்று என்னோடு அந்த கூட்டத்தில் என் கூட பங்கேற்று அவங்களும் சிறப்புரை ஆற்றுறாங்க. அவங்களாம் தான் சாட்சி நான் பேசுனதுக்கு. அவங்களும் இந்த கைது முயற்சியை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம், சில தலைவர்கள் நான் பேசினதை முழுசா கேட்காமலோ பார்க்காமலோ ஆராயாமலோ நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நான் எந்த நேரத்தில் அந்த மாதிரி தவறான எண்ணத்தில் நான் பேசவே இல்லை. விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினதுக்காக இந்த தரங்கட்ட அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கைதுக்கு நான் பயப்பட மாட்டேன். இன்னும் 100 முறை பேசுவேன், மீண்டும் பேசுவேன். அதுல சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் இரட்டை அர்த்தத்தில் பேசிட்டேன், டபுள் மீனிங்ல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நிச்சயமா டபுள் மீனிங்லாம் பேசவே இல்லை. நான் ஒரே மீனிங்ல தான் பேசினேன், சிங்கிள் மீனிங்ல தான் பேசினேன், மீண்டும் பேசுவேன். கடந்த கால ஆட்சிகளில் அரசு எடுத்த முயற்சினால, எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சினால காவிரியில தண்ணீர் திறந்து விடப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் வந்திருக்கு. இந்த முறை தண்ணீர் வரல. காவிரிக்கு தண்ணீர் வரணும். இதைத்தான் நான் பேசினேன். இதை மீண்டும் மீண்டும் நான் பேசுவேன். எனவே இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறதில்ல. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன். ஆட்சி எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க நான் ஒரு ஆட்சியாவே நான் பாக்கலங்க. இது ஒரு சர்க்கஸ் கூடார மாதிரி நான் பாக்குறேன். ஒரு பயமுத்தணும், டைவர்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தா அவங்களுக்கு கைது செய்ய தோணும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்தா எப்படியாவது அவங்கள சோஃபா அனுப்பிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இந்த அரசு முயற்சிக்குது. 2.5 மாத காலத்துல பலரையும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கட்டும், இப்ப எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யும் நடவடிக்கையில இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. வரக்கூடிய காலங்களில் உங்களை எப்படி நீங்க அணுக போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இந்த முதலமைச்சருக்கு திமுகவோட வரலாறு தெரியல, தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியல, தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் மக்கள் இதற்கான பதில தர வேண்டிய நேரத்தில் நிச்சயம் தருவாங்க. முடிச்சுட்டு நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும், முக்கிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் எங்களுடைய தலைவரை பார்க்க தலைவருடைய இல்லத்துக்கு செல்கிறோம். தலைவர் எங்களுக்கு தகுந்த அறிவுரையை கூறுவாங்க. நன்றி.